ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. அங்கமுகரே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்கங்கனேவ முகுளாபரணம் தமாலம் அங்கீகிருதா கில விபூதிரபங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாக. நலம் தரும் நாராயணியத்திலே நாராயண பட்டத்திரி பகவானுடைய வராக அவதாரத்தை வர்ணிக்கக்கூடிய 12வது தசகத்தினுடைய 6வது ஸ்லோகத்தை வராக சுவாமியானவர் தான் பூமாதேவியை மீட்டு வரத்துக்காக ஜலத்துக்குள்ள பிரவேசம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அழகாக வர்ணிச்சு 12வது தசகத்தினுடைய 7வது ஸ்லோகத்தை துவங்க இருக்காராம். நம்ம எல்லாருக்கும் கவனத்தில் இருக்கோம். அதே சந்தர்ப்பத்தில் நாம் வழக்கம் போல நாராயணியத்தில் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில் எம்பெருமானுடைய வராக அவதார வைபவங்களை வர்ணிப்பதாக இருப்பதால் வராக கஷேத்திரத்தில் உயர்ந்த ஸ்ரீமுஷ்ணம் என்ற கஷேத்திரத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ பூவராக சுவாமியினுடைய திருக்கோயில்ல திவ்ய தரிசனத்தை அடைஞ்சிட்டு இருக்கோம். ஸ்ரீமுஷ்ணமும் நமக்கு தெரியும், தமிழ்நாட்டில் சிதம்பரத்திலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்திலேயும் விருத்தாஜலத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீமுஷ்ணத்தில் இதோ ஒவ்வொரு சன்னதியாக நாம் தரிசித்துக் கொண்டே அம்புஜவல்லி தாயார் தனித்தாயாராக வீற்றிருக்கும் அந்த தாயார் உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். ஆகா, அமர்ந்த திருக்கோலத்திலே 4 திருக்கரங்களுடன் கருணையே உருவான திருமுகத்துடன் 2 தாமரை புஷ்பங்களை தான் கையிலே தாங்கிக் கொண்டு ஒரு ஹஸ்தம் அபய ஹஸ்தமாகவும் மற்றொரு ஹஸ்தமானது நமக்கு வரங்களை அளிக்கக்கூடிய வரத ஹஸ்தமாகவும் அழகான கிரீடத்திலே அமைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு விக்கிரகத்திலேயே இருக்கக்கூடிய இயற்கையான ரேகைகள் நமக்கு ஆச்சரியமான தரிசனத்தை அளிக்கின்றன. அது மட்டுமா, பூவராக சுவாமியால் சார்த்தப்பட்ட உயர்ந்த திருமாங்கல்யம், பவழ மாலை, இதோடு அம்புஜவல்லி தாயார் மகாலட்சுமியின் சொரூபமான அக்ஷய திருதியான இந்த உத்தமமான தினத்திலே நமக்கு தாயாருடைய தரிசனம் பல பலன்களை அளிக்கின்றது. ஆம், இந்த தினத்தில்தான் நரசிம்ம அவதாரம் வராக அவதாரம் சம்பந்தப்பட்ட வராக நரசிம்மனாகவும் ஆந்திர தேசத்திலே சிம்மாசலத்திலே பகவான் சிறிய உருவத்திலே நமக்கு காட்சியளிக்கக்கூடிய வைபவத்தில் மற்ற தினங்களிலே வராகமும் நரசிம்மமும் கலந்த வராக நரசிம்மமான இந்த உருவத்திற்கு சந்தனத்தால் பூசி கலபச்சாத்தால் மறைத்து விடுவார்களாம். அந்த வராக நரசிம்மன் தரிசனத்தை அளிக்கக்கூடிய சிம்மாசலம் கஷேத்திரத்தின் அழகான அக்ஷய திருதியான இந்த உத்தமமான தினத்திலே இதோ நாராயண பட்டத்திரியும் தன்னுடைய 12வது தசகத்தினுடைய 7வது ஸ்லோகத்தை துவங்கிவிட்டார். குருவாயூரப்பா, ஊர்த்வ பிரசாரி பரிதும் ரவிதூதரோமாக புரோக்ஷிப்தவாலதி அவங்முக கோர கோனகாம் தூர்ண பிரதீர்ண ஜலதக பரிகூர்ண தக்ஷ்ணாக சோஸ்திரோல் முனின சிசிரய நவதேரி தத்துவம். நேர பட்டத்திரை பார்த்திருந்தால் எந்த அளவுக்கு வர்ணிக்க முடியுமோ அந்த ரூபத்தில் இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு பரிணாமத்தை சொல்றாராம். குருவாயூரப்பா, ஊர்த்வ பிரசாரி பரிதூரிதக, அந்த வராக சுவாமி ஒரு சிலுப்பு சிலுக்கிறாராம். அப்படி சிலுத்துன்ற அந்த ஜல திவலைகளோட உள்ள இறங்கக்கூடிய அழக பட்டத்திரி இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கிற அழகு இருக்க, கருப்பு சிகப்பு நிறம் ஒன்றாக கலந்த ஒரு ரோமங்கள், பெரிய நிறைந்த நீண்ட வாழை அப்படி சிலுத்துண்டே. குருவாயூரப்பா, அது மட்டுமல்ல, உன்னுடைய வெண்மையான தித்தி பற்கள் வராக ஸ்வரூபத்தில் அத கோபத்தோட கரிச்சென்று மேகங்கள் உன்னை சூழ்ந்து இருக்க, மேகத்தை சிதறடிக்கக்கூடிய உன்னுடைய ஒரு முகத்தை நீ சாய்ச்சென்று சுழலுகின்ற ஒரே ஒரு கண்ணால அங்க பக்கத்துல இருந்துட்டு இப்படிப்பட்ட ரூபமா ஆகா அப்படின்னு உன்னை சோஸ்திரம் செய்யக்கூடிய
கிண்ணறர்கள் கிம்புருஷர்கள் 33 கோடி தேவதைகளை ஒரே ஒரு கண்ணால அனுகிரகம் பண்ணக்கூடிய கீழ்நோக்கிய பயங்கரமான ஒரு பார்வை உனக்கு அரக்கர்களுக்கு ஒரு பயத்தை அளிக்கிறது. மேல் நோக்கிய பார்வை ஒற்றை கண்ணால ஜலத்திவலைகளால் நீ பிரதட்சணம் செய்யக்கூடிய அந்த ரூபம் எங்களுக்கு நினைச்சா கூட ஆச்சரியத்தை அளிக்கிறது. அப்ப நீ ஒரு சிலிப்பு சிலுத்துண்ட. அந்த சிலுப்புல குருவாயிரப்பா என்னாச்சு? தூர்ண பிரதீர்ண ஜலத பரிபூர்ண தக்ஷணாக சோஸ்திரோமுனிவதேரி தத்துவம். நாராயணியத்துல என்ன ஒரு பெரிய ஒத்துமை பாருங்க. குருவாயூரப்பனுடைய அனுகிரகம். அப்படி தன்னுடைய உடம்ப ஒரு சிலுத்து சிலுத்தாரோனோ, அப்ப அந்த வக்ஷஸ்தலத்துல அவருடைய திருமார்பில எப்பவுமே மகாலட்சுமி குடிக்கொண்டிருப்பாளோனோ, அந்த மகாலட்சுமி உள்ள அசையறதை இவருக்கு தெரியறதான். அந்த மகாலட்சுமி கூட ஆனந்தமாக தாமரை பூவில தியானத்துல இருக்கிறவள் கூட சிலித்துக் கொள்ளும்படியாக அந்த ஜலத்துக்குள்ள பிரவேசம் என்றார். மகாலட்சுமியை ஒப்பிட்டு நாம் இன்றைக்கு கொண்டாடுவதுதான் அக்ஷய திருதியை என்ற உத்தமமான பண்டிகை. அதுல நாராயணியத்துல மகாலட்சுமியோட வராக சுவாமியினுடைய ஒரு பரிணாமமானது இருக்கே. லட்சுமி வராகனாக பகவான் இவருக்கு காட்சி அளிக்கின்றாராம். ஏன்? இந்த தினமானது மகாலட்சுமியான திருமகளுக்கு உரியதான தினம். அதனால தான் இன்னைக்கு பண்ணக்கூடிய அன்னதானம் இருக்கே, திரௌபதிக்கு அக்ஷய பாத்திரத்துல பகவான் கொடுத்த தினமாம். அதே போல திரௌபதிக்கு கண்ணன் புடவையை சுரந்த தினம். அதனால தான் இன்னைக்கு எவ்வளவு வஸ்திரங்களை தானம் பண்றோமோ அந்த அளவுக்கு அது நமக்கு பலனை கழிக்குமா. அது மாத்திரமில்ல, ஆதிசங்கரர் கனகதாரா சோஸ்திரத்தால மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தை தங்க நெல்லி கனிகளாக பெற்றுக் கொடுத்த தினம், மகாலட்சுமி பார்க்கடலில் உதித்த தினம், மகாவிஷ்ணுவை மணந்த தினம். அது மாத்திரமில்ல, ராகவ நாயக்கர் என்பவருடைய ஒரு ஆட்சியில நம்முடைய பாரத தேசத்துல நாடே வறட்சியால அல்லல் பட்டதா. அப்போ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு நெல் களஞ்சியத்துல போய் அக்ஷயம் அப்படின்னு தன்னுடைய கையால எழுதி அந்த நெல்லை தொட்டாராம். அரை மூட்டை இருந்த நெல் 1000 மூட்டையாக பெருகி ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய பசியானது தீர்ந்ததோடு மட்டுமல்லாமல் இந்த தினத்துல மழை கொட்டி அங்க சகல சௌபாகியமும் ஏற்பட்டதாம். அப்படிப்பட்ட மகாலட்சுமியினுடைய பரிணாமம் வஸ்திரமாகவும் ஐஸ்வர்யமாகவும் அன்னலட்சுமியாகவும் அவள் பரிமளிக்கக்கூடிய இந்த தினம் இருக்க, இதுல பகவத் ஸ்மரணம், கிருஷ்ணனுடைய கதையை நம்ம கேட்கறது, அவனை மனசுல தியானம் பண்றது, இது எல்லாம் கண்ணன் மட்டுமல்லாமல் மகாலட்சுமியினுடைய சகல ஐஸ்வர்யத்தையும் அளிக்குமா. அதனால தான் குருவாயூர்ல தூர்ண பிரதீர்ண ஜலத பரிகூர்ண தக்ஷணா சோஸ்திரோமுனிவதேரி தத்துவம். மகாலட்சுமியோட சேர்ந்து தியானம் பண்றான் நாளாம். நாராயணியத்தை பட்டத்திரி குருவாயூர்ல எழுதின்றிருக்கார். வராக சுவாமி லட்சுமி வராகனாக இந்த ஸ்லோகத்துல அவருக்கு தரிசனத்தை அளிச்சுருக்கிறதுன்றது இந்த அக்ஷய திருதியாகிய புண்ணிய தினத்துல என்ன ஒத்துமைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது மட்டுமா, குருவாயூர் கஷேத்திரமே கண்ணன் குடிகொண்டிருக்கக்கூடிய இடமே அக்ஷய திருதியாகின இந்த தினத்துல ரொம்ப பெருமையாக கொண்டாடப்படுறதாம். அதனால என்னன்னா, தேவஸ்தானம் மூலமாக குறைந்தபட்சம் 5000க்கும் மேற்பட்டவர்களுக்கு உயர்ந்த அன்னதானமானது இங்கு அளிக்கப்படுகின்றது. இந்த அக்ஷய திருதிகை இருக்க கண்ணனை பொறுத்த வரைக்கும் குருவாயூர்ல பெரிய கொண்டாட்டம். ஏன் தெரியுமா? இது பலராமன் அவனுடைய சகோதரனான மூத்தவனான பலராமன் அவதரித்த பலராம ஜெயந்தியாக இது கொண்டாடப்படுறதா. அதனால இன்னைக்கு குருவாயூரப்பன் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு விசேஷமான ஒரு ஸ்ரீவேலி. அந்த ஸ்ரீவேலிக்கே இன்னைக்கு என்ன பேருன்னா, மலையாளத்துல கலச்ச ஸ்ரீவேலின்னு சொல்லுவா. அதாவது ஒரு 4 யானைகள்ல கொடைகள் சாமரங்கள்லாம் சூழ செண்டா வாத்தியங்களோட கோலாகலமாக இன்று 3 வேளைகளிலேயும் ஒவ்வொரு வேளையும் 2 மணி நேரத்திற்கு குறையாமல் தன்னுடைய சகோதரனான பலராமனுடைய ஜெயந்தியை தான் யானை பேல குதூகலமாக ஸ்ரீவேலியோடு பகவான் கொண்டாடுவானா. அது மட்டும் ஆச்சரியம் இல்லை பக்தர்களே. எப்பவுமே ஸ்ரீவேலி பிரதட்சணத்துல 3 சுத்து வந்துட்டு தான் யானையிலேந்து இறங்கி உற்சவமூர்த்தியான குருவாயூரப்பன் நேர உள்ளுக்குள்ளத்தானே போயிடுவார் மூலஸ்தானத்துக்கு. ஆனால் இன்றைய தினம் தான் ஒரு ஸ்ரீவேலி பிரதட்சணத்துல உச்சி வேளையில அது முடியும் போது வெளியில வந்துருவாராம். எதுக்கு வெளியில வராருன்னா, பலராமனுடைய கோயிலானது நென்மேலி என்ற இடத்துல குருவாயூருக்கு சமீபத்துல இருக்கு. தன்னுடைய சகோதரனை போய் பார்த்துட்டு வரணுமா. இப்பதான் பிறந்த நாள்னா நம்ம ஒருத்தருக்கொத்தர் வாழ்த்து சொல்லிக்கிறதுன்றது இருக்க. அதை ஆரம்பிச்சு வச்சவரே அக்ஷய திருதிகையில பலராம ஜெயந்தியில குருவாயூரப்பன் யானை புடைசூழ கும்ப மரியாதைகளோடு நெல்லை பரப்பி பலவிதமான ஒரு பூஜைகள் எல்லாம் செய்து
பலராமன் இருக்கக்கூடிய நென்மேலிக்கு போய் அவரை பார்த்து பாசத்தோடும் பரிவோடும் மாலை வரை அவரோடு குருவாயூரப்பன் தங்கி இருப்பது தான் குருவாயூர் அக்ஷய திருதிகையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷம். அது மட்டுமல்ல, மாலை இவர் ஸ்ரீவேலிக்கு திரும்புவாரோனோ அப்ப அந்த சகோதர பாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். பலராமன் என்ன பண்ணுவார், அவர் உற்சவமூர்த்தி ஒரு யானையில நென்மேலியிலேருந்து ஏறிண்டு குருவாயூரப்பனோட கூட வந்து குருவாயூர் கோயில் வாசல் வரைக்கும் அவரை கொண்டு விட்டுட்டு அப்புறம்தான் அவர் கிளம்பி போவாராம். அப்படி பலராம ஜெயந்தியாகவும் கண்ணனுடைய பல உத்தமமான உற்சவங்களிலே இந்த ஒரு தேவஸ்தானத்தை சேர்ந்தவர்கள் அன்னதானம் மட்டுமல்லாமல் குருவாயூரப்பனுக்கு பலவிதமான ஸ்வர்ண காணிக்கைகளை இன்னைக்கு சமர்ப்பிப்பது வழக்கம். அது மட்டுமல்ல, குருவாயூர்ல விசேஷம் அன்னப்பிராசனம், குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுறதுன்னு சொல்லுவா. ரொம்ப விஷயம் தெரிஞ்சவா அந்த குழந்தைகளை இங்க அக்ஷய திருதிகை இன்னைக்கு எடுத்துன்னு வந்து குறைந்த பட்சம் 10,000 குழந்தைகளுக்கு மேல இந்த தினத்துல இங்க சோறு ஊட்டக்கூடிய ஒரு வைபவம் நடப்பதற்கு காரணம் அதீதமான குருவாயூரப்பன் பேர்ல இருக்கக்கூடிய ஒரு விசுவாசம். இந்த அக்ஷய திருதிகையில அன்னப்பிராசனமானது செய்விக்கப்பட்டால் அந்த குழந்தைகளுக்கும் அவர்களுடைய பரம்பரைக்கும் கடைசி வரைக்கும் அன்னத்துக்கு ஆகாரத்துக்கு எந்த விதமான ஒரு கஷ்டமும் இருக்காது. ஆகாரம் தானே மனுஷனுடைய ஒரு வளர்ச்சிக்கே மூலாதாரம்னு அந்த வைபவமும் குருவாயூரப்பனுடைய பாதத்தில் வைக்கப்பட்ட லாக்கெட்டுகள்னு சொல்லப்பட தங்க நாணயங்கள் தேவஸ்தானம் சார்பாகவே இன்று பக்தர்களுக்கு விற்பனை செய்யப்படுவதும் இத்தனை விசேஷம் இந்த அக்ஷய திருதிகையில குருவாயூர்ல அமைஞ்சிருக்கிறதுனாலேயோ என்னவோ தெரியல, அவ்வளவு கடாட்சமும் நமக்கு கிடைக்கும்படியாக ஸ்ரவணம் கீர்த்தனம் என்பது இந்த தினத்துல விஷ்ணு சகஸ்ரநாமத்தினுடைய பாராயணம், மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியும் நம்ம மனசால தியானம் பண்ணக்கூடிய ஒரு வைபவம். லக்ஷ்மி வராகனாக எந்த திருவிடவந்தை கஷேத்திரத்துல திருவிடந்தையிலேயும் திருவலவந்தையிலேயும் பகவான் நம்முடைய தமிழ்நாட்டிலேயே அழகாக லட்சுமி வராக ஸ்வரூபமாக காட்சி அளிக்கிறாரோ அந்த வராக சுவாமியினுடைய ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக இருக்கக்கூடிய அவனுடைய பரிணாமத்தை பூமாதேவியை தேடிண்டு அவர் ஜலத்துல இறங்குறார்னு பட்டத்திரை வர்ணிக்கக்கூடிய சமயத்துல மகாலட்சுமி உள்ளுக்குள்ள ஹிருதயத்துக்குள்ள குலுங்குறார். அதனால லட்சுமி வராகனாக குருவாயூரப்பா நீ சேவையை அளிக்கிறாமேன்னு தூர்ண பிரதீர்ண ஜலத பரிகுர்ண தக்ஷணாக சோஸ்திரம் முனில் சிசிரஜ நவதேரி தத்துவம். இவர் கர்ஜனை பண்ணிட்டு அப்படி கிளம்பின வேகம் இருக்க, அப்ப கீழே இருக்கிற 7 லோகம் மேல இருக்கிற 7 லோகத்துக்கெல்லாம் இவர் குரல் கேட்டுடுத்துன்னு சொன்னோம். அதனால அத்தனை பேரு என்ன பண்ண நேர இவர் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு ஆகாசத்துல உத்தமமாக கூடிண்டு வராக சுவாமிய அவருடைய காரியமானது சபலமாகணும், பூமியில அனைவருக்கும் நன்மையானது ஏற்படணும்னு அவர்களை சோஸ்திரம் பண்ணதுனால குருவாயூரப்பா பூலோகத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் பரமக்ஷேமமானது ஏற்பட போறதுன்னு இவர் பிரார்த்திக்கிறார். பூலோகத்தில் இருக்கிறவா எல்லாருக்கும் க்ஷேமத்தை ஏற்படுத்துவதற்குத்தான் நான் குருவாயூர்ல இருக்கேன்னு இந்த ஸ்லோகத்துக்கு குருவாயூரப்பனும் தலையசைக்கக்கூடிய உத்தமமான பூமியிலே வாழக்கூடிய நமக்கு வராக சுவாமி கண்ணனுடைய மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் இந்த அக்ஷய திருதியில இந்த ஸ்லோகத்துல அடையிறோம். பட்டத்திரியும் தொடர்கிறார் ஸ்லோகத்தை. அந்த பரிணாமம் எவ்வாறு தொடரப்படுகின்றது என்ற ஒரு வைபவங்களை ஸ்ரீமுஷ்டம் கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு திவ்ய தரிசனத்தோடு நாம் தொடர்ந்து கேட்கலாம். கிருஷ்ணாய துப்யம் நமஹ.